ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, போட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்துட்டுன்னு சொல்லாங்க. போட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க? நம்ம சிதம்பரம் அவங்க தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யோகி பாபா அவங்க நடிச்சிருக்காங்க, சார்லி அவங்க இருக்காங்க, அப்புறம் நம்ம MS பாஸ்கர் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்கான்னு சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம் வாங்க. அதாவது போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில், அதாவது சென்னையில் ஒரு இடத்துல வந்து குண்டு வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க வெள்ளைக்காரவங்க. இவங்க தப்பிச்சு போகிறக்காக ஒரு டீமே வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபா போட்டில் ஏறி வராங்க. அந்த போட்டில் ஏறவங்க ஒருத்தவங்க தீவிரவாதியாக இருப்பாங்க. அது கண்டுபிடிச்சி அவங்கள வந்து இது பண்ணாங்களா, கண்டுபிடிக்கலாம் தான் அந்த ஸ்டோரி மூவ் ஆகும். ஆனால் அந்த போட்டுக்குள்ளே தான் படம் முழுக்க போகும். படம் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு நம்ம சிதம்பரம் அவங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜாதி வயசு நிறையா விஷயம் வந்து பேசுகிறாங்க. அதாவது இதில் நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் எப்படி போச்சு, எல்லாமே வந்து இதில் பேசுவாங்க. A to Z அந்த போட்டுக்குள்ளேயே நடக்கும். அப்புறம் அதில் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜப்பான் சேர்ந்த ஒரு வெள்ளைக்காரன் வந்து போட்டில் ஏறுவார். அவர் ஏறினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸே நடக்கும். அந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யம் நடக்க ஆரம்பிக்கும். அது என்னென்ன விஷயம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்டு பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே பக்குவாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா MS பாஸ்கர் அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லி, நான் தான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் போலீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவார். அந்த இடத்துல பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகுன்னு சொல்லாங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் அப்புறம் வந்து ரொம்ப ஸ்பீடாகிருன்னு சொல்லாங்க. யோகி பாபாவோட பையன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க கூட அரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவனை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறது தான் ஃபஸ்ட்டு கதையாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க தங்கச்சிக்கு நாளைக்கு கல்யாணம் காட்டி எல்லாம் தப்பிச்சு போகிற பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அண்ணனும் வந்து மாட்டிக்குவார், யோகி பாபா அண்ணனும் வந்து மாட்டிக்குவார் மறுபடியும். அது திரும்ப கூப்பிடலான்னு வந்தால் சுட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ யோகி பாபு ஒரு சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிலே ட்ராவல் பண்ணி போவாங்க. போயிட்டுருக்கும் போது நம்ம ரொம்ப தூரம் வந்து கடலுக்கு நடுவில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் போட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது அதில் ஒரு தீவிரவாதி ஒருத்தருக்கான்னு சொன்ன பாருங்க, போட்டை உடச்சி விட்ருவான். அதை உடச்சி தண்ணி வர வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா போட்டு வெயிட்டு தாங்க முடியாமல் தண்ணி வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருப்பார் யோகி பாபு. ஆனால் ஒருத்தர் போட்டை உடச்சி விட்ருவான். அது படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் படம் நல்லா சுவாரஸ்யமாக போகும், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. கடைசியாக யோகி பாபு ஆயாவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுறாங்க, படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த போட்லேருந்து 2 பேர் இறங்கினா தான் மித்தவங்கெல்லாம் வந்து கரை ஒதுங்க முடியும். போட்டும் நல்லா ஏற்கனவே உடஞ்சங்காட்டி வெயிட்டு தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவனை யோகி பாபு ஆயாவே கொல்றதுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அது கொண்ட மாதிரி காட்டுவாங்க. அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு அங்கே வச்சுருப்பாங்க. அந்த படத்தை பார்த்து அதை நீங்கள் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். போட் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சான்னு சொல்லுங்கள். முக்கியமாக இந்த படத்தோட ஆக்டிங் வைஸில் நம்ம யோகி பாபா அவங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சார்லி அவங்களும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த MS பாஸ்கராக தன்னோட உயிரை வந்து மாய விடுவார். அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை அவங்கள்ட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். யாரையுமே உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா படத்தோட ரிவ்யூ தெரிஞ்சுக்க இர்ஃபான் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.